அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 29 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி 24,110 நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுறவங்க ஓப்பனுக்கு எபோ ஓப்பனுக்கு பிலோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பனுக்கு எபோ இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓப்பனுக்கு மேலே ஒரு 50 பாயிண்ட் ஹை வச்சுட்டு அங்கேருந்து ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு பிலோ இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் அவரேஜாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து சைடு வந்து திருப்பி இந்த எஸ்டர்டே லோ வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். கீழேனா எதை வச்சு வருவாங்க அப்படின்னா நம்மளுக்கு 23,900. ஏன் அப்படின்னா இது சின்ன ஒரு கேப் அப் ஆகியிருந்தாங்க. இந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சைடுவே மூவ்மெண்ட்டில் மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருக்கிறாங்களா இல்லை பிலோ இருக்கிறாங்களான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓப்பனுக்கு எபோ ஓப்பனுக்கு பிலோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த மூணுதும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. இந்த இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு வெரி லெஸ்ஸாக இருக்குது. எது வேணுமாலும் நடக்கலாம். பட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருக்கிறாங்க, இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும் மார்க்கெட்டில். இல்லை அப்படின்னா ஒரு சைடுவே மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் இன்னைக்கு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதுலேருந்து அப்படின்னா இந்த எஸ்டர்டே லோக்கும் எஸ்டர்டே ஹைக்கும் உள்ள நம்மளுக்கு மார்க்கெட் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த லோவும் ஹையும் பிரேக் பண்ணாத வச்சோம். இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 23,900ங்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு ரிசல்ட். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லேயும் ஒரு ஸ்மால் ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிங்க. இதுக்கு எபோ இருக்கிறாங்க அப்படின்னா எதை வச்சு மார்க்கெட் மேலே போகலாம் அப்படின்னா 24,100 24,100 டு 24,150 எஸ்டர்டே ஹைக்கு வச்சு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை எஸ்டர்டே ஹைக்கு மேலே இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க, எஸ்டர்டே ஹைக்கு மேலே போகாமல் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் பிலோ ட்ரேட் ஆகுறாங்க ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்படின்னா இந்த 23,900ங்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 23,900லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.